இதுக்கு பேர் தாங்க திமுக மேடை. டயலாக் பேசுறது வேற மேடை. அது மேட்டர் இல்லாதவங்க பேசுவாங்க, அது ஈஸியாக கைதட்டல் வாங்கிடலாம். பேசினாங்க பாருங்க தம்பி தமிழன் பிரசன்னா, எவ்வளவு டீட்டெயில், எவ்வளவு புள்ளி விவரம். ஒரு வக்கீலின் வாரத்தை போல அவரை தமிழன் பிரசன்னா வச்ச வாதங்களை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? மாற்று கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் சவால் விடுறேன். தமிழன் பிரசன்னா சார்பில் நான் சவால் விடுறேன், அவருக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் தோழர் அருள்மொழி அவர்கள் பேசினாங்க, என்ன புள்ளி விவரம். இது மாசுக்கு கைதட்டுற விஷயமா இருக்காது. ஆனால் அந்த தீவில் நடந்த கொடுமையிலிருந்து ஹிட்லரிசம்னா என்ன, ஸ்டாலினிசம்னா என்னன்னு புட்டு புட்டு வச்சு விளக்குறாங்க பாருங்களா. அது இந்த மேடையில் மட்டும்தான் நடக்கும். கைதட்டுறது எந்த மேடையில் வேணாலும் நடக்கும். இப்போ கைதட்டல் வாங்கி காட்டுற பார்க்குறீங்களா, என்னம்மா கண்ணு. இது இதெல்லாம் வெட்டி உதாருங்க. இது எல்லா நடிகனுக்கு செய்ய தெரியும், அவங்க ரேஞ்சில் இந்த வெட்டி உதாரம் செய்ய முடியும். ஆனால் உண்மையான கொள்கையை பேசுகிற மேடை இதுதான். அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி பெருமதிப்புக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் பேச போகிறாங்க. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மாதிரி இருக்கிறவங்க பேச்சை கேட்டால் தான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். இந்த என்னம்மா கண்ணு உதாரெல்லாம் அறிவு வளராதுங்க, சும்மா ஜாலியாக இருக்கும். அது அந்த காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நடிகருக்கு ஏதோ ஒன்று பேசுனா கைதட்டுவாங்க, அது தனி கதை. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறது. தோழர் சேகுவேரான ஒரு படம், அந்த படத்தை சென்சாரில் கொத்து பராட்டா போட்டு அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டாங்க. அவ்வளவு சென்சார் கட்டு. என்ன அப்படின்னா, ஐஐடியில் உயர் ஜாதி என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டிருக்கும் இனத்திற்கும் தாழ்த்தப்பட்டவர் என்று முத்திரை குட்டப்பட்ட இனத்து மாணவர்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த படத்தினுடைய கதை. தோழர் சேகுவேரா அப்படிங்கிற ஒரு படம். அதில் தோழர் சேகுவேராங்கிற அந்த டைட்டில் ரோல் நான் தான் நடித்தேன். நான் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், என் பேர் சேகுவேரா. அதில் ஒரு வசனம் வரும், ராஜாவா பிறந்து வீணா போனவனும் இருக்கிறான், சாதாரண குடியில பிறந்து ராசாவா அப்படின்னு வாயை புழக்க வச்சவனு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துல ஒரு டயலாக் வரும். தோழர் சேகுவேரா படத்துல ஒரு டயலாக் வரும். சென்சார்ல இதை விட கொடுமை பண்ண முடியாதுங்க. அந்த காலத்துல உதயசூரியனின் பார்வையிலன்னா கட் பண்ணிடுவாங்க. இதுல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை அவனுக்கு தைரியத்தை கொடுத்து காலேஜில் சேர வைக்கிற ஒரு கேரக்டர் பேரு அண்ணாதுரை. அதை சென்சார்ல அண்ணாதுரைன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஐயா துறைன்னு மாற்றப்பட்டிருக்குது. இன்றைய சென்சார் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இன்றைய சென்சார் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1967க்கு முன்னாடி எவ்வளவு கடுமையா இருந்தது சென்சார். பராசக்தி படத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்தை எல்லாம் எவ்வளவு தூரம் கட் பண்ணாங்களோ அதை விட இப்போ சென்சார் மோசமா இருக்குது. சினிமாவில் நீங்க அந்த சைடு மத்திய அரசாங்கத்தை பத்தி எதுவுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார சூழ்நிலையில ஒரு முதல்வராக இல்லாமல் போர்ப்படை தளபதியாக விளங்குபவர் தான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது காக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிங்கிறது இந்திய ஒன்றியத்துக்கே முன்மாதிரியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு சராசரி மனிதனா, ஒரு பொது மனிதனா ஆசைப்படுறதுனால்தான் தீவிர மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கும் நான் திமுக மேடையில் நிற்கிறதுக்கான காரணம். இதற்கு மேல ஒரு காரணம் இருக்குது, செல்போன்ல வச்சுக்கிறேன், எலெக்ஷன் வரட்டு அப்ப காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு இனத்தை, ஒரு அமைப்பை எம்ஜிஆர் அவர்கள் வெறுத்தார்கள் என்பது அதில் இருக்குது. எவ்வளவு ஆபத்தான அமைப்புன்னு அவரே பேசியிருக்காரு. அதை அன்னைக்கு வச்சுக்குவோம். இது தமிழக முதல்வர் ஆவதற்கு முன்னாலேயே முதல் நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரே வயசு, ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனால் இவரை விட நான் அதிகமாக பழகினது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூட தான். ஏன்னா அவர் வசனத்தில் நான் 2 படம் நடிச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகிப்போன்னா, நாங்கள் கொலிக் ஆயிடுறோம். என்ன ஒரே தொழிலில் வேலை செய்கிறவங்க. நானும் மணிவண்ணனும் அப்படித்தான் கிட்டத்தட்ட நானும் கலைஞரும். ஏன்னா அவர் வசனம் எழுதி கொடுக்குறாரு, நான் நடிக்கிற பாலைவன ரோஜாக்கில். ஸோ அவர்கிட்ட மிக மிக நெருங்கி பழகிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் கோபாலபுரத்தை சுற்றி நிறைய இடத்துல நடத்தது. இப்போ என்னோட கதைப்படி என்னோட வீடு எதுனா முரசொலி மாரண்ணையா வீடு தான் என்னோட வீடு. கலைஞர் வீடு ஒருத்தருடைய வீடு, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்போ கலைஞர் வருவார் போவார், நாங்கள் போய் கலைஞரை பார்ப்போம். அமைதியாக நின்றுருப்பார். ஸ்டாலின் சார் எந்த ஒரு முதலமைச்சருடைய மகனுங்கிறது
அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இருந்தே அவர் வந்து ஒரு செயல் வீரருங்க. ஒரு 13 வயசுல சைக்கிள்ல திமுக கொடியை கட்டிக்கிட்டு சளைக்காம சுத்துவாரு. நான் இப்பவும் கூட தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கல நான் கேட்பேன், என்னங்க இந்த சுத்துறீங்க, டயர்ட் ஆகாது? எனக்கு ஆகாதுங்க அப்படிம்பாரு. எனக்கு ஆகாது, எனக்கு டயர்டாக ஆகாது. ஏன்னா என்னுடைய உயிர் மூச்சு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் உயிர் மூச்சுனா அது ஒரு கட்சி இல்லைங்க. இங்கே எழுதுன இது சொன்ன மாதிரி ஸ்டாலினிசம். ஸ்டாலினிசம்ங்கிறது என்ன? ஒன்றியம் செய்வது ஹிட்லரிசம், என்றும் வலுவது ஸ்டாலினிசம். ஹிட்லரிசம் என்னங்கிறது நம்ம தோழர் அருள்மொழி அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. ஸ்டாலினிசம்ங்கிறது என்னங்க? பெரியாரிசம், அண்ணாயிசம், கலைஞரிசம், அதுதான் ஸ்டாலினிசம். ஸ்டாலினிசம்னா என்ன? அனைவரும் சமம். திராவிட இசம் என்றால் என்ன? திராவிட சித்தாந்தம் என்பது அனைவரும் சமம். பொதுவாக உலகம் நல்லா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து, உலகம் நாளுக்கு நாள் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து, எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, விஞ்ஞானிகளும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்தோஷம். நம்ம வந்து செல்போன் இல்லாமல் வாழ தெரியாது நம்மளுக்கு. இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் வந்து உலகத்தை மேலே கொண்டு போகுது. அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் வர்ற பயன் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அது அனைத்து மக்களுக்கும் சென்று சேரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பதுதான் ஹிட்லரிசம். அந்த ஹிட்லரிசத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதுதான் ஸ்டாலினிசம். அதை வந்து நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் முதல் நான் வியந்து பார்த்தது வந்து, முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார். படிக்க சொல்லி என்னை அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க சொன்னார். அந்த புத்தகத்தின் பேர் வந்து உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகம். தயவு செய்து திமுக காரங்க அத்தனை பேர் அதை படிக்கணுங்க. படித்தா தான் எல்லாரும் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, கலைஞரோட பிள்ளையா இருக்கிறங்காட்டி ஸ்டாலின் விட்டாரு, ஸ்டாலின் பிள்ளையா இருக்கிறங்காட்டி உதயநிதி ஸ்டாலின். அப்படி கிடையாது. நீங்கள் உங்களில் ஒருவன் படித்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்டாலின் அவர்கள் கழகத்தின் தலைவராக வருவதற்கும் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவதற்கும் 100% இல்லை 200% தகுதியானவர் அப்படிங்கிறது அந்த உங்களில் ஒருவன் புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது வருஷம் ஒரு பிரமிப்பு வந்தது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்குதா, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்குதா அப்படின்னு. போக போக என்ன ஆகி போச்சுன்னா, வருடம் வருகிற பிரமிப்பு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அது மாசம் வர பிரமிப்பா மாறுச்சு. அது வந்து வார வர பிரமிப்பா மாறுச்சு. இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பிரமிப்பை எதிர்த்து நிற்க முடியாம தான் எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் திண்டாடுறாங்க. ஒரு கட்சி நடத்துறவங்க அவங்கவுங்க கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டியதா, அது வேற வழியில் என்ன, அதுதான் அரசியல். நீங்க இதை விட என்ன செஞ்சிட போறீங்க? வந்து இதை விட உங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதா. இதை விட கம்மியாத்தான் செய்ய முடியும். அதனால வந்து இந்த ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும்ல. எலெக்ஷன் ரிசல்ட் வரையில இந்த இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கணும், என்ன மாதிரி சராசரி ஒரு பொதுமக்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேனுங்க, இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப போரான எலெக்ஷனுங்க. என்ன ஒரு டென்ஷனே இல்லை. இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களாங்கிற ஒரு டென்ஷன் இருந்தால் தாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர இல்லைங்க எங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கு. இது கன்ஃபார்ம்டாக தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் தலைமையான இந்த ஆட்சி தான் வரப்போகுதுங்க. அந்த காலத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் இந்த பேலட் ஷீட் தான் வரும். 9 மணி நிலவரம், 11 மணி நிலவரம், மத்தியான நிலவரம், சாயந்தர நிலவரம் அப்படின்னு. இங்கே நிலவரமே இல்லை, ஒரே நிலவரம் தான் இருக்குது. மீதி எல்லாம் கலவரமாக தான் இருக்கு போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற சிறப்பை உணர்ந்திருக்கிறார்கள். இவங்க சினிமாவை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, சினிமா நடிகரை பார்க்குற கூட்டம் வரும், கை தட்டுவாங்க, எல்லாம் தட்டுவாங்க. ஆனால் நம்முடைய குடும்பம் 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அவர்கள் மனசாட்சிப்படி நடந்தால் நிச்சயமாக உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்பது என்னுடைய ஆணித்தனமான போட்டிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி வந்து சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான். அந்த சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான் போட்டி. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் எல்லாம் போட்டி இல்லை. உலகத்தில் 2 சித்தாந்தம் தான் இருக்குது. அனைவருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்லை, எல்லாமே எனக்கு தாண்டா வேணுங்கிறது ஒரு சித்தாந்தம்.
எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குத்தான் போய் சேர வேண்டும் என்ற சித்தாந்தம் சனாதனம். குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேரக்கூடாது, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் சமூக நீதி சித்தாந்தம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த சமூக நீதி சித்தாந்தம் தான் வெல்லும். சமூக நீதிங்கிறது வந்து சகோதரத்துவம், மதவாரத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் தான் போட்டி. போட்டி என்பது சமூக நீதிக்கும் இந்த மத யானைக்கும் நடுவில் நடக்கிறதா போட்டி. அரசியல்ல சாணக்கியத்தனம் வேறு, சாதுரியம் என்பது வேறு. சாணக்கியத்தனங்கிறது ஏமாத்தி ஆப்பிடிக்கிறது. சாதுரியம் என்பது நம் எதிரிகளை பயன்படுத்தி கொண்டு நம் லட்சியத்தை நிறைவேற்றுவது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா செய்தார். 1967 ராஜாஜியோட சுதந்திர கட்சியில கூட கூட்டு வச்சது சாமர்த்தியம், சாதுரியம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கார் எங்க போச்சு? நேரா பெரியாரை பார்க்கறதுக்கு போச்சு, ராஜாஜி பார்க்க போல. அவருக்கு கதவெல்லாம் திறந்து வச்சு உட்காந்துருக்காரு. அண்ணாதுரை, கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், நாவலர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் எல்லாரும் நம்மளைத்தான் பார்க்க வரப்போறாங்க அப்படின்ட்டு வண்டி நேரம் அங்க திருச்சிக்கு போயிருச்சு. அதுதான் அரசியல் சாதுரியம் என்பது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை பத்தி பேசுனா சும்மா டயலாக் பேசி தப்பிச்சுக்க முடியாது. அப்படியெல்லாம் கூட்டணி வச்ச ஜெயிச்ச 1967 அண்ணா சொல்றாரு, இந்த வெற்றியை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன். அப்ப பெரியார் அவர்கள் வந்து காமராஜருக்கு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒரு காலகட்டம். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து பெரியாரின் மேல் வச்சிருந்த பற்றின் காரணமாக இந்த வெற்றியை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த திராவிட மாடல் என்பதுதான் உங்களை எல்லாத்திலிருந்தும் காப்பாற்ற விஷயம். இல்லாட்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கான சகனித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது தான். அதுதான் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் சகனித்தனம் என்பது அதுதான். அதில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, ஆண் பெண் சமம் என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதுதான். ஏன்னா அருள்மொழி தோழர் அவர்கள் சொன்னதுனால ஒரு கட்டத்தில் வந்து வளர்ச்சி பண்ணி இந்த 5 வருஷத்துல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குது பாருங்க. அந்த விஷயம் அப்படியே தொடரணும் அப்படின்னம்னா, இந்த ஆட்சி அப்படியே தொடர்ந்தால்தான் அந்த 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 திட்டங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக வெற்றி அடையும். அதற்கு மிகப்பெரிய அளவில் போர்ப்படை தளபதிகளாக நமது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு இருக்கும் மிகப்பெரிய தளபதிகள் என்னுடைய அன்பு தம்பி ஆசா போன்றவர்கள். அறநிலையத்துறையை ஆட்டையை போட நினைத்தவர்கள் இருந்து காப்பாற்றி வைத்திருக்கிறவர் நம்ம தம்பி மாண்புமிகு அமைச்சர் பி சேகர் பாபு அவர்கள். நான் எம்ஜிஆர் ரசிகனா இருக்கேன்னு சொல்றேன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் நடிச்சார் அவர் கடைசியா. அது மாதிரி அறநிலையை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து நம்ம சேகர் பாபு தான். இல்லாட்டி அறநிலையத்துறை வேற எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா திமுக இருக்கிறவங்களுக்கு தனி மனித நம்பிக்கை எழுந்து வெளியே வந்து அந்த திராவிட சித்தாந்தத்திற்குள் செயல்படும் போது அனைவருக்குமான விஷயமும் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதா. ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று திமுக காரனாகல்ல, தமிழனாகல்ல, தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண மனிதனாக ஆசைப்படுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், நான் அவருடைய ரசிகனாக இருப்பதால் அவருடைய பாடலை பாடி முடிக்கிறேன். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும். எவர்? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. பொதுவாகவே நல்லா பாட வராது, இன்னைக்கு தொண்டை வேற கட்டிட்டு இருக்குது. பாடல் முக்கியமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் முக்கியமல்ல, கொள்கைதான் முக்கியம் என்பதனால் தைரியமாக அந்த பாடலை பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.